الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை நாம் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்று சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற மறுமை வாழ்க்கைக்கும் பயன் அளிக்கக்கூடிய வகையில் நாம் எல்லாம் பயிற்சி பெற்று வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் அன்பு வைத்திருக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம். நாம் மாத்திரம் இல்லை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனித குலம் முழுவதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹுவால் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹுடைய செய்திகளை நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் மறுமையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி பின்பற்றி வாழக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்யவும் காத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அப்போ இந்த அளவிற்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பொறுத்தவரை வருடம் கொண்டாடுவதோ, ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து ஒரு கதையை சொல்லிவிடுவதோ அது அடங்கி விடாது. மாறாக ஒவ்வொரு வினாடியும், நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய உணர்வுகளோடு நம்முடைய நடைமுறைகளோடு கலந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று உற்று பார்த்து தான் நாம் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தொழுத பிறகு சுன்னத் தொழுகிறோம், நஃபில் தொழுகிறோம், வித்ர் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், இன்னும் பல விஷயங்களை தொழுகிறோமே இல்லையா? இதெல்லாம் காரணம் என்னுடைய தூதர் இது மாதிரி செஞ்சாங்க, நான் அதிக அன்பு வைத்திருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். அதற்காகத்தான் நம்முடைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் எந்த செயலை செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை போன்று செய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் வெற்றி பெறுவோமா என்று சொன்னால் வெற்றி பெற சான்ஸு கம்மி தான். ஆனால் முயற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாத்ரூம் போனாங்க, எப்படி வெளியே வந்தாங்க, எப்படி சட்டையை போட்டாங்க, எப்படி செருப்பு அணிந்தார்கள், எப்படி செருப்பை கழட்டினார்கள், எப்படி பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார்கள், எப்படி பள்ளிவாசலுக்கு வெளியே போனார்கள், எப்படி குடித்தார்கள், எப்படி வியாபாரம் செய்தார்கள், எப்படி உபதேசம் செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், மனைவியோடு எப்படி வாழ்ந்தார்கள், குடும்பத்தினரோடு எப்படி வாழ்ந்தார்கள், உறவு முறையோடு எப்படி வாழ்ந்தார்கள், வியாபாரம் எப்படி செய்தார்கள், இப்படி மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு இருக்கிறார்கள் நம்மோடு. அப்போ நம்மையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையையும் ஒரு காலம் பிரித்து விட முடியாத அளவிற்கு நம்மோடு ஒன்றே பிணைந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற பாசமாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றினால்தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கை கொண்ட நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அந்த எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கபூலாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒரு 5 நிமிடத்தில் அவர்களை பற்றி பேசி முடிகிற சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள்.
விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் பொருள்களை விட்டு செல்லவில்லை, மாறாக பல விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற அந்த வழிமுறையை ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புகாரியில் 2739 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜோரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய அந்த வரிசையில் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த மௌத்திகி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு எதையும் விட்டு செல்லவில்லை. திர்ஹமன், எந்த திர்ஹமை விட்டு செல்லவில்லை. வலா தீனாரன், தீனாரை விட்டு செல்லவில்லை. வலா அப்தன், அடிமையை விட்டு செல்லவில்லை. வலா அமத்தன், இன்னும் பெண் அடிமையை விட்டு செல்லவில்லை. வலா ஷையன், எந்த ஒன்றையும் விட்டு செல்லவில்லை. உலக ரீதியாக இந்த உலகத்தில் மனிதர்கள் எதையெல்லாம் உயர்வாக கருதுகிறார்களோ, உதாரணம் பொருளாதாரத்தை உயர்வாக கருதுகிறோமா இல்லை? எல்லாரும் பொருளாதாரம், நம்முடைய வசதி வாய்ப்புகள், இன்னும் நமக்கு பின்னால் வழித்தோன்றலுக்காக நாம் சேமித்து வைத்திருக்கிற பல விஷயங்கள், இவைகளெல்லாம் நாம் வந்து முற்படுத்துகிறோம். அதையெல்லாம் விட்டு சென்றால் நம்முடைய சந்ததிகள் பயன்படுத்துவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நமக்குள்ள இயல்பு அது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் எதையுமே விட்டு செல்லவில்லை. இல்லா பகலத்தகு பைலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்வது என்னது? ஒரு வெள்ளை நிற கோவேறு கழுதையையும் சிலாககு, அவருடைய அந்த ஆயுதம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, போர் கருவிகளையும், அருந்தன் கொஞ்சம் நிலம் இருந்தது, ஜாலகா சதக்கத்தன், அதை கூட தர்மமாக விட்டு சென்று விட்டார்கள் என்று அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது என்னது? கொஞ்சம் நிலம் இருந்து தான் அதை கூட தர்மமாக விட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் போர் கருவிகள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அந்த கேடய மாறி உள்ள விஷயங்கள், அதை கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க? தர்மமாக விட்டு விட்டார்கள். இன்னும் கோவேரி கழுதை, வெள்ளை நிற கழுதை, அது கூட கோவேரி கழுதையிலேயே சில கழுதைகள் வந்து அன்றைய காலகட்டங்களில் வந்து நல்ல மதிப்பு மிக்கதாக இருந்தது. அதெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ் வெள்ளை நிற கழுதையை வச்சுருந்தாங்க. அதையும் வந்து என்ன செஞ்சாங்க? சதக்கதாக விட்டு சென்று விட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றது என்று அளவெடுத்து பார்க்கும்பொழுது, கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது, திர்ஹமோ தீனாரோ, இன்னும் வந்து அடிமையோ அடிமை பெண்களை யாரையும் விட்டு செல்லவில்லை. ஆனால் மனித குலத்திற்கு ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு சென்றார்கள். அது என்னது? அதுதான் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை விட்டு சென்றார்கள். படைத்தவன் என்றால் யார் என்ற விஷயத்தை ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் சொன்னார்கள். அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து உலகம் அழிகின்ற வரை வருகின்ற மக்களுக்கு விட்டு சென்றார்கள். அவர்கள் நடைமுறைகளை விட்டு சென்றார்கள். பாசம், பண்பு, அன்பு, பொறுமை, இப்படி உலக மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் விட்டு சென்றார்கள். அவைகள்தான் இன்றைக்கு உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பொருளாதாரத்தை விட்டு சென்றால் ஃபேமஸ் ஆகிடலாம், இன்னும் பல விஷயங்களை விட்டு சென்றால் ஃபேமஸ் ஆகலாம், நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும் அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் எந்த விஷயம் இந்த மனித குலத்திற்கு வந்து பயனாக இருக்குமோ, எந்த விஷயத்தை இந்த மனிதர்கள் செய்தால் இந்த உலகத்திலும் வாழ்ந்து இன்னும் காலங்காலமாக வாழப்போகிற மறுமை வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பார்களோ அதை விட்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை நாம் வந்து படித்து பார்க்கிறோம். இது போன்ற இந்த ஹதீஸ்களை வந்து ஆய்வு செய்யும் பொழுது, அப்போ உலக ரீதியாக உலக அந்த வசதிகளை, உலக வாய்ப்புகளை, எதையெல்லாம் மனிதர்கள் வந்து அதிக உயர்வாக கருதுகிறார்களோ அதையெல்லாம் விட்டு செல்லாமல் மனித குலத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய, அது வாழும்போதும் பிரயோஜனம் தரக்கூடிய, இன்னும் வாழ்ந்த பிறகு மௌத்துக்கு பிறகும் பிரயோஜனம் தரக்கூடிய விஷயத்தை விட்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் தான் ஏராளமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அந்த விட்டு சென்ற விஷயத்தில் நாம், அதாவது நம்பிக்கை கொண்ட நாம், அவர்கள் செய்த பல விஷயங்களை ஆய்வு செய்து நடைமுறைகளில் முதல்ல வெளிப்படையான அமல்களில் வந்து நாம் வந்து கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த வழிமுறைகளை வந்து நம்ம மேக்சிமம் வந்து கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வெளிப்படையாக தாடியை வைத்தல், மீசையை கத்தரித்தல், ஆடைகள், பேசுதல், பொறுமையாக இருத்தல், குடும்ப உறவு முறைகளோடு கலந்துரையாடல், இன்னும் வியாபாரங்கள் போன்றவற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சரியாக நாம் வந்து பின்பற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கும் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எப்படி அருள் கிடைத்ததோ அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றும் பொழுதும் அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், இன் துஹிப்பு, நீங்கள் வந்து விரும்புகிறீர்களா, இன் துஹிப்புல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹை விரும்புவதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னான். அதனால் விரும்புதல் என்பதோட அர்த்தம் என்னது? விரும்புதல் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வந்து எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருத்தல். அந்த முயற்சி செய்து கொண்டே இருக்குதல் என்பது நியத்தாக மாறிவிடாது. இன்ஷா அல்லாஹ் நாம் மௌத்து வரைக்கும்
ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி வாழக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இன்னும் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் ரசூலுல்லாஹ் மீது. அதிகமாக காலை மாலைகளில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சபட்சம் நிறைய ஸலவாத்துகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 100 தடவை காலைல சொல்கிறது, சாயங்காலம் சொல்கிறது. அதுபோன்று ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்லும்போது 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். இதையெல்லாம் நாம் ஒரு பழக்கமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நாளைக்கு மௌத்துக்கு பிறகு நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் யார் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பரிந்துரை, அவருடைய ரசூலுடைய பரிந்துரை நமக்கு இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் கவனித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உலக சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவிற்கு குறுகிய நோக்கம் கொண்டதாக இல்லை. ஒரு நாளிலோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 5 நிமிடத்திலே பேசிட முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் அற்புதமான பழக்க வழக்கங்களை இந்த உலக மக்களுக்கு ரசூலுல்லாஹ் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விஷயங்களை நாமும் இன்ஷா அல்லாஹ் படித்து பார்த்து நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்று துவா செய்வதனாக இந்த விஷயங்களை, அது மாதிரி இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இதை ஏன் நம்ம படிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் பற்றி அந்த எண்ணம் அதிகமாக வரும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹதீஸை எடுத்து படித்து பார்த்தாலும் சரிதான், அதுலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அந்த படிப்பினை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.